தமிழக அரசு சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கான கலந்தாய்வை தமிழக சட்டத்துறை அமைச்சர் செந்தமிழன் துவக்கி வைத்து முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கான அனுமதி சேர்க்கை படிவத்தை வழங்கினார். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு சட்டக் கல்லூரிகளில் பயில விரும்பும் மாணவர்களுக்கான கலந்தாய்வு சென்னையில் துவங்கியது. தமிழகத்தில் உள்ள 6 சட்டக் கல்லூரிகளில் மொத்தம் 1052 இடங்கள் உள்ளன. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக சட்டத்துறை அமைச்சர் செந்தமிழன் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கான அனுமதி சேர்க்கை படிவத்தை வழங்கி கலந்தாய்வை துவக்கி வைத்தார். இதுகுறித்து பேசிய அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் விஜயகுமார், 5 ஆண்டு சட்டப்படிப்பில் பொதுப்பிரிவில் 360 மாணவர்கள் அழைக்கப்பட்டுள்ளதோடு 3 ஆண்டு சட்டப்படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 20 தேதிக்குள் பெறப்பட்டு இம்மாத இறுதியில் கலந்தாய்வு நடத்தி ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கல்லூரிகள் திறக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். இந்த 3 ஆண்டு சட்டப்படிப்புக்கான தமிழ்நாட்டில் உள்ள அரசு சட்டக் கல்லூரிகள் அனைத்திலும் 7 சட்டக் கல்லூரிகள் உள்ளன. அவைகளுக்கான விண்ணப்பங்கள் இந்த மாதம் ஜூலை மாதம் 20ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது முடிந்த பிறகு 27, 28, 29, 30 இந்த மாதத்திலேயே இந்த தெரிந்தாய்வினையும் முடித்து அடுத்த மாதம் முதல் வாரத்திலேயே வகுப்புகள் ஆரம்பிப்பதற்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். கலந்தாய்வில் முதல் 3 இடங்களை பிடித்து அனுமதி படிவத்தை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் தாங்கள் விரும்பிய கல்லூரியே கிடைத்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். நான் 12th 1147 எடுத்தேன். கட் ஆஃப் 98.5. அப்பா ஆடிட்டர் இருக்கிற அவினாசியில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கினது. அப்பா கூலித்துறையில் தான். என்னோட மார்க் 1026. எனக்கு லாயர் ஆனது என்னோட லட்சியம். எனக்கு சீட் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் 1200க்கு 1065 எடுத்தேன். என் கட் ஆஃப் மார்க் 97.5. இந்த மாதிரி எங்க வீட்டில் யாரும் பிஎல் படிக்கல. நான் சோசியல் ஒர்க்காண்டி வந்திருக்கேன். பொது பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வுக்கு பின்னர் SC/ST பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இம்மாதம் 7ஆம் தேதியும் இதர பிரிவினருக்கான கலந்தாய்வு 9ஆம் தேதி வரையிலும் நடக்கிறது.